தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தற்போது கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலங்கல் ரோடு 4 புரட்சித் தலைவரின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரிலும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, தமிழக வாக்காளர் பெருமக்களே, சூலூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்திருக்கிற தேர்தல் அது மக்களுக்கான தேர்தல், கட்சிகளுக்கு இடையே உள்ள தேர்தல் இல்லை. அது காரணம், இந்த திமுக அரசு வந்து 5 ஆண்டு காலம் ஆச்சு, மக்களுக்குன்னு ஒண்ணுமே செய்யல. அது குறிப்பா ஏழை மக்களுங்களுக்கு எதுவுமே செய்யல. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு 12 லட்சம் கோடி கடன் வாங்கினதுதான் மிச்சம். அதுல ஏதாவது மக்களுக்கு பயன்பட்டுச்சா அப்படின்னா இல்ல. எங்கேயாவது அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு ஏதாவது வழி பண்ணாங்களா? இல்ல. போன முறை தேர்தல் சமயத்துல அவங்க வாக்குறுதிகள் 505 கொடுத்தாங்க. அதுல 50 வாக்குறுதி கூட இன்ன வரைக்கும் சரியா முடிக்கல. அவங்க எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா குப்பை, கூலம், தண்ணி, குடிதண்ணி பிரச்சனை தலை விரிச்சு ஆடுது கிராமங்கள்ல எல்லாம். ரேஷனை பொறுத்த வரைக்கும் 2-3 மாசத்துக்கு ஒரு முறை தான் பருப்பு கொடுக்கறது. அதுவும் சரியா மாதம் கொடுக்கறது இல்ல. இதுதான் இந்த திமுக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அம்மா இருந்தப்ப நிறைய செஞ்சிருக்காங்க. ஆனா இப்ப அம்மா இல்ல. இப்ப என்ன நடக்குது? ஏழை ஜனங்களை பத்தி கவனிக்கிறதுக்கு ஆளே இல்லை. அதுதான் சூழ்நிலை. சரி, உங்க வீட்டுல ஏதாவது படிச்சிருக்காங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம், அதுக்கும் வழி இல்லை. பெண்கள் ஏதாவது வேலைக்கு போலான்னா ஏதாவது தொழிற்சாலைகளை கொண்டு வரணும். அந்த மாதிரி எதுவும் செய்யல. புது நிறுவனங்கள் எதுவும் கொண்டு வரல. இதுதான் இந்த திமுக செஞ்சது. இதுக்கு மீண்டும் வாக்களிக்கலாமா? அளிக்க கூடாது. அதனாலதான் நான் இப்ப வர்ற வழியெல்லாம் பார்த்து நம்ம மக்கள்கிட்ட ஒண்ணு சொல்லக்கூடாது. அதாவது பொய் சொல்லக்கூடாது. இவங்க மாதிரி அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படிங்கறத நினைச்சு நான் ஒரு 60 மக்களுக்கு செய்யக்கூடிய முக்கிய அத்தியாவசியமான திட்டங்களை மட்டும் தேர்தல் அறிக்கையா கொடுத்திருக்கேன் நேற்றுக்கு. அது நீங்க பார்த்திருப்பீங்க, டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது குறிப்பா பெண்களுக்கு அதிகம் நல்லதை செய்யறதா இருக்கும். பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். ஒரு 5 லட்சம் பெண்களுக்கு திறன் மேம்பாடு, அவங்களுக்கு எந்த தொழில் பிடிக்குதோ அத அவங்களுக்கு கத்துக் கொடுத்து அவங்களுக்கு அந்த தொழில் அவங்க செய்யறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நாங்க செஞ்சு கொடுப்போம். 1 லட்சம் கிராமப்புறங்கள்ல 1 லட்சம் கோழி பண்ணை பெண்களுக்கு, 1 லட்சம் ஆட்டு பண்ணை, 1 லட்சம் மாடு. இது ரொம்ப சாதாரண மக்களுக்கு பயன்பெறும். அவங்க கையில ஒரு 4 காசு கிடைக்கும். அதனால இத கொண்டுட்டு வருவோம். சின்ன பிள்ளைங்க வேலை இல்லாம படிச்சுட்டு வீட்டுல இருக்கு, அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். அவங்களுக்கு
நிச்சயமா துணை நிற்போம். இது மாதிரி நல்ல திட்டங்களை நம்ம பொறுக்கி எடுத்து உண்மையாவே பயன்பெறணும் அப்படிங்கறதுல செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம தண்ணி பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்தந்த மாவட்டங்கள்ல அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம ஒரு நல்ல சுத்தமான தண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நிச்சயமா பண்ணுவோம். அதே போல பாத்தீங்கன்னா விவசாயிகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா எங்கேயுமே தூர் வாரப்படுறது இல்ல. ஆறு குளம் இதுல எல்லாம் தூர் வாராம துண்டு கிடக்கு. அத சரி பண்ணி கடமடை வரைக்கும் தண்ணி வாய்க்கால்கள் எல்லாம் சரி பண்ணி தண்ணி போற அளவுக்கு நிச்சயமா செய்வோம். இது மாதிரி நல்ல திட்டங்களை கொடுப்போம். பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளுக்கு +2ல மடிக்கணினி கொடுப்போம். இந்த திமுக அரசு அம்மா கொடுத்ததை தொடர்ந்து கொடுப்போம்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா கொடுக்கல. 3.5 வருஷம் விட்டுட்டு 4வது வருஷத்தையும் விட்டுட்டு இப்ப தேர்தல் வருதேன்னு சொல்லி ஒரு 2 மாசத்துக்கு முன்ன ஒரு 4-5 லேப்டாப்பை கொண்டுட்டு போய் ஒவ்வொரு இடத்துக்கு கொடுக்கறாங்க. இது ஜனங்களை ஏமாத்துறதுக்கு. கிட்டத்தட்ட +2 படிச்ச பிள்ளைங்க, ஏழை பிள்ளைங்க ஒரு 40 லட்சம் பேருக்கு இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு லேப்டாப்பே கிடைக்கல. அதுங்க +2 முடிச்சிட்டு வெளில போயிட்டு. இதுதான் நிலைமை. அதெல்லாம் நம்ம +2 அந்த பிள்ளைங்க படிக்க போனதோ முதல் அரையாண்டிலேயே அவங்களுக்கு மடிக்கணினிய கொடுத்துருவோம். அதே போல பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்களுக்கு உரிய நோட்டு, புத்தகம், புத்தக பை இதெல்லாம் அவங்களுக்கு சீருடை இது எல்லாமே காலத்துல எப்ப கொடுக்கணுமோ அத சரியான நேரத்துல கொடுத்துருவோம். இதுதான் நான் தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் சிறு பிள்ளைகள் காலேஜ் படிப்புக்கு போறாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ITI பாலிடெக்னிக் அது காலகாலமா இருக்கு. அதுல பழைய பாடத்திட்டங்கள் தான் இருக்கு. இன்னைக்கு உள்ள மிஷினரிக்கு தகுந்தாப்புல அதுல இல்ல. அதனால அந்த பாடத்திட்டத்தை மாத்தி அமைச்சு அத நம்ம இந்த ITI பாலிடெக்னிக் படிக்கிற பிள்ளைங்க புதுவித டெக்னாலஜி கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சொந்தமாவும் தொழில் பண்ணலாம், வேலைக்கும் போகலாம். அந்த மாதிரியான ஒரு நிலைமையை ஏற்படுத்துவோம். அது மட்டும் இல்ல, பிற்காலத்துல பாத்தீங்கன்னா காலம் போக போக அதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படும். அதனால அந்த படிப்பு ITI பாலிடெக்னிக் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அதிக அளவுல காலேஜில் இடம் கொடுக்கிற மாதிரி அவங்க சீட்டை அதிகப்படுத்தி கொண்டு போவோம். இது அவங்களுக்கு பெரிய உபயோகமா இருக்கும். அப்புறம் AI படிப்பு ஒண்ணு, அதையும் பாடப்புத்தகத்துல சேர்த்து அதுக்கு உண்டான கற்றுக் கொடுக்கும் முறையும் சொல்லி கொடுத்துறோம். இதெல்லாம் செஞ்சாதான் ஒண்ணு சொந்தமா தொழில் செய்யலாம், இல்ல வேலை வாய்ப்பு ஒன்னே கிடைக்கும். இதெல்லாம் நம்ம செய்யணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க சூலூர் பிரச்சனைக்கு வர, சூலூர் பகுதியில அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்க கோரிக்கை. தென்னை மரங்கள் அதிகமுள்ள பகுதியில் தென்னை விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்கும் திட்டத்தை அரசு உடனடியாக செயல்படுத்த கோரிக்கை. இதெல்லாம் இந்த திமுக போன முறை ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறாங்க. ஆனா செய்யல. சூலூர் தொகுதியின் பொருளாதார தூணாக விளங்கும் சுல்தான்பேட்டையில் தென்னை விவசாயம் சார்ந்த காயர் தொழில் பிரதானமாக உள்ள நிலையில் இங்கு இருக்கும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு
வாழ்வாதாரமாக விளங்கும் இந்த தொழிலில் நிலவும் மூலப்பொருள் தட்டுப்பாடு, ஏற்றுமதி சிக்கல் மற்றும் உரிய சந்தை வாய்ப்புகள் இல்லாதது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கோரிக்கை நிச்சயமா நம்ம செய்வோம். இப்பகுதியில் விசைத்தறி தொழில் நலிவடைந்து வருவதை தடுக்க அரசு சார்பில் ஒருங்கிணைந்த விசைத்தறி பூங்கா அமைக்கப்பட வேண்டும் என்பது நெசவாளர்களின் நீண்ட நாள கோரிக்கையா இருக்கு. நிச்சயமா அதை செய்வோம். நொய்யல் நதி சீரமைப்பு மற்றும் நீர்நிலைகளை தூர்வாரி சுத்தப்படுத்துதல் போன்ற பணிகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட வேண்டும். நிச்சயமா அதை நம்ம செய்வோம். சூலூர்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க சொன்னது வாக்குறுதி எண் 207 போன தேர்தலில் சொன்னது. இந்திய வார்ப்பட நிறுவனம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபவுண்டரிஸ் கோவையில் தொடங்க முயற்சி மேற்கொள்ளப்படும் சொன்னாங்க. ஆனா செய்யல. இங்கு விளைவிக்கும் காய்கறிகளை பாதுகாப்பாக வைக்க குளிர்பதன கிடங்குகளை உருவாக்க கோரிக்கை. இது நம்மளுடைய தேர்தல் அறிக்கையிலேயே வருது. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எந்தெந்த விவசாயம் நடக்கிறது என்பதை வைத்து அங்கங்கு இந்த ஏற்பாடுகள் கட்டாயம் செய்து கொடுக்கப்படும். கால்நடை சந்தைகளை நவீனப்படுத்த கோரிக்கை. இது திமுக சொல்லி செய்யல, நம்ம நிச்சயம் செய்வோம். இன்னொன்னு முக்கியமான விஷயத்த சொல்லணும். திமுக என்ன பண்ணிருக்கு, 8000 ரூபாய்க்கு உரிய பொருளை நீங்க கடையில வாங்கிக்கலாம், டோக்கன் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இது எதிர்கட்சி சொல்றது. நம்ம குரூப் இருக்குல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த குரூப் என்ன சொல்லுது, ஃப்ரிட்ஜ் தர்றோம், 10,000 ரூபாய் பணம் தர்றோம் அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேர்கிட்டையும் நான் என்ன கேக்குறேன்னா, இவங்க அப்பா வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்க போறாங்களா? இல்ல, மேற்கொண்டு கடனை வாங்கி கொடுக்கறது தான். ஏற்கனவே 12 லட்சம் கோடி கடன் வாங்கி மாசத்துக்கு 7,000 கோடி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம் தமிழக அரசு. அந்த வட்டி கட்டுறதுனால ஏழை மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. அதான் உண்மையான நிலைமை. இன்னொரு 10 லட்சம் கோடிய கடனை வாங்கினா நாடு உருப்படுறதா உருப்பட வேணாமா? தமிழ்நாட்டில் மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே ஒவ்வொருத்தர் தலையிலையும் 2 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கீங்க. மேற்கொண்டு இன்னொரு 10 லட்சம் கோடி கடனை வாங்கினா 4 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் தலையிலையும் இருக்கும். அப்போ நிர்வாகத்தை எப்படி நடத்துறது? அரசாங்க நிர்வாகத்தை. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு என்னத்தை செய்யறது? அதனால இந்த மாதிரியான பொய் பேசிக்கிட்டு எப்படியாவது ஓட்டை வாங்கி எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்னு இருக்காங்க. நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன் அவங்கள்ட்ட, அவங்க நீங்க வாக்களிங்க, உங்களுக்கு இதை தர்றோம் அதை தர்றோம் வாங்கிங்க வாக்களிங்கன்னு வருவாங்க. நான் என்ன சொல்றேன், கொடுத்தா வாங்கிங்க. எதுக்காக சொல்றேன்னா, அது அவங்க பணம் இல்ல, எல்லாம் உங்கள்ட்ட இருந்து வாங்குற வரி பணம் தான். வாங்கிங்க, வாங்கிட்டு நீங்க மனசுனால நிலைங்க, யார் வந்தா செய்வாங்க அப்படின்னு உங்க மனசுக்கே விடுறேன் நான். அதை யார் வந்தா தேவலாம், யாரு வந்தா செய்வாங்க அப்படின்னு முடிவுக்குவாங்க. முடிவுக்கு வந்தா நிச்சயம் அம்மா நினப்பு தான் வரும் உங்களுக்கு. அம்மா நினப்பு வந்தா அடுத்த என் நினப்பு வரும். ஏன்னா 15 வருடம் அம்மா முதலமைச்சராக இருந்தப்ப கூடவே இருந்து எல்லாம் கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தது நான். அதனால எனக்கு எப்படி அரசாங்கத்தை நடத்த தெரியும் அப்படிங்கறது எனக்கு தெரியும். அதனால நீங்க இந்த சூலூர்ல நம்ம கட்சி சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர்
திருமதி பாப்பா முத்துலட்சுமி அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு அவரை மகத்தான வெற்றி பெற வைக்க வேணும்னு அன்போட இந்த சூலூர் மக்களை கேட்டுக்கிட்டேன். வெற்றி நமதே, நாளை நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.